ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போரும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜோசியத்தை தொடாத வரைக்கும் ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தேன்ப்பா. இந்த ஜோசியத்தை தொட்டனில் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன், புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தேன், கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஏன் ஜாதகத்தையே எடுத்து வச்சு நான் பலன் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ ராட்டினத்துறையில் ஏறி விட்ட மாதிரி கரகரன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். சார், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், கேட்டு புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் நேர் எதிரான பல பலன்கள் உண்டு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம ரொம்ப பெரிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம்னு நினச்சிடாதீங்க. அதுக்கு பேர் தான் வித்யா கர்வம். நீங்கள் படித்து வச்சுருக்கிறது கற்றது கையளவு கல்லாதது உலகளவன கற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். யார்? மகாலட்சுமி. எதுனா சரஸ்வதியாக என்ன சொல்கிறாங்களாம், நான் படித்தது கையளவு தான் படிச்சிருக்கேன்றாங்களா. சரஸ்வதியே அத்தந்தண்டி, நம்மெல்லாம் எத்தந்தண்டி. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சோண்டு படிச்சிட்டோம்னாலே அது எல்லாமே எனக்கு தெரியுன்ற கண்டிஷனில் தான் இருப்போம். சார், இப்போ பாருங்கள், ஒரு ஜாதகத்துக்கு இப்போ டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். அந்த ஜாதகத்துக்கான பலனை எடுத்து பார்ப்போம். இப்போது நீங்களும் நானும் எவ்வளோ படித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஜோசியத்தில் எம்புட்டு ஆழம் போயிருக்கோம்ன்றது நம்ம மனசுக்கே இயல்பாகவே நல்ல விதமாக தெரியும். சரியா? இப்போது ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க சார். இந்த ஜாதகத்துக்கு 1999 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி 4 மணி 25 நிமிஷம் ஈவினிங் டைமில் பிறந்தது. ஏதோ ஒரு ஊரை போட்டுக்குங்க, உங்கள் ஊரை கூட போட்டுக்குங்க. லக்னம் இங்கே வர மாதிரி போட்டுக்குங்க. டயத்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது, பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாது. அதனால் சார், இந்த ஜாதகத்துக்கு லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது என்ன லக்னம் சார்? கன்னியா லக்னம் வந்திருக்கு, விருச்சிக ராசி வந்திருக்குது, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது எங்கப்பா அவர் வாங்கப்பா விசாக நட்சத்திரம் வந்திருக்கார். சரி, அப்போ குருதசையில் ஜாதகம் பிறந்திருக்கு. 2 வருஷம் 10 மாதம் முடிகிற வரைக்கும் குருதசை. இன்னைக்கு வயசு 27 நடப்பில் இருக்கு. குரு முடிஞ்சதுக்கப்புறம் சனி முடிஞ்சு இப்போ புதன் பிகினிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சார், இதுக்கு பலன் கணிங்கன்னு சொன்னது என்ன சார் கணிப்போம்? குருதசை 2.5 வருஷம் நடந்துச்சு. பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. அதனால் சின்ன வயசுலேயே ஒரு கண்ட வந்திருக்கேன். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கேன். தாய் தாப்பனார் மல்லு கட்டிட்டு கிடந்திருப்பாங்க. அது ரைட்டு, அப்படியே விட்டுருங்க. குருதசை 2 வருஷம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் சனி தசை. அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை. 8ல் சனி போய் நீசமாகி போனார். அதே மாதிரி அதை செவ்வாய் வேற பார்க்குறாரு. அப்போ சனி செவ்வாய் செயற்கை ஆகிப்போச்சு. அப்போ இந்த சனி தசை இந்த ஜாதகத்துக்கு கடுமையாகவும் கொடுமையாகவும் இருந்திருக்கும். சார், கரெக்டு தானே பலன்? இல்லை, நீங்கள் கணிங்க. சூப்பராக இருக்கும்னு சொல்லுங்கள். ஆனால் எப்படி வந்ததுன்னு சொல்லணும். எப்படி சூப்பராக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்கிறத விடுவிக்கணும். ஏன்னா இது சூப்பராக இருந்ததா இல்லையாங்கிறதையும் பார்க்க போகிறோம் நம்ம. சார், 5ஆம் இடத்து அதிபதி நீசம். ரைட்டா? அப்போ படிப்புங்கிறது என்ன ஆகும்? திவால் ஆகும். என்னையா கேள்வி இது அப்படின்ற மாதிரி. சரி, 5ஆம் இடம் புத்திசாலித்தனம். அப்போ ஹெல்த் கிரானிக்கல் டிசீஸ் வர்றவங்களுக்கெல்லாம் பாருங்க 5ஆம் இடம் அடி வாங்கியிருக்கும். சார், புதன் அல்லது 5ஆம் இடம் அடி வாங்கியிருக்கவங்களுக்கு தோல் நோய் வந்ததுன்னா சாமானியமாக தீராது சார். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது கிரானிக்கல் டிசீஸில் சிக்கிறவங்களுக்கு வரும். அந்த 5ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அதை செவ்வாய் பார்க்குறார். சனி செவ்வாய் பார்வை இருக்குது. இந்த சனி செவ்வாய் பார்வையில் செவ்வாயோ சனியோ ஆட்சியாக இருக்குன்னா இதில் ஆட்சி இல்லை, உச்சம் இல்லை. எது இப்போ சொல்லு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சனி தசை கடுமையாக இருக்கும், ரொம்ப டஃப்பான ஒரு திசை அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆல்ரெடி இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள், சனி தசை முடிஞ்சு போச்சு. எப்போ முடிஞ்சு? இருங்கப்பா இருங்க. 2021 மார்ச்சோட சனி தசை முடிஞ்சு போச்சு சார். 2021 மார்ச்னாக்கு 21 வயசில் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. 21ங்கிறது 22 வயசு வரைக்கும் வருமா? அவ்வளோதான், அதிகபட்சம் 22. சார், 22 வயசுக்குள்ளே இந்த ஜாதகம் என்னெல்லாம் பார்த்துருக்கணும்? இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் என்னெல்லாம் பார்த்துருக்கணும்? ஒரு யூஜி முடிச்சிருக்கணும் இல்லையா? நல்ல விதமாக முடிச்சிருக்கணும். இல்லாட்டி நாரை வச்சு முடிச்சிருக்கணும். அப்பனை போட்டு பாடாப்படுத்திருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் முடிச்சிருக்கணும். இல்லை, பள்ளிக்கூடமே போகாமல் நின்று போயிடணும். அப்போ இந்த ஜாதகம் எங்கே நிற்கிறாரு தெரியுமா? வெளிநாட்டில் மருத்துவ படிப்பு படித்து முடிச்சாச்சு. சார், நம்ம ஊரில் மருத்துவ படிப்பு படிக்கணும்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கேபிடேஷன் கொடுத்து படிக்க வச்சுக்கிறலாமாப்பா, அது பிரச்சனை இல்லை. பிள்ளைய படிப்பு கம்மியாக படித்தாலும் மார்க்கு கம்மியாக எடுத்தாலும் ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. நம்ம கேபிடேஷன் கொடுத்து படிக்க வச்சுக்கிறலாம்ன்ற மாதிரியான எண்ணத்துக்கு வந்துடுவோம். ஆனால் இந்த சனி தசை கேபிடேஷன் கொடுத்தெல்லாம் படிக்கலை, மெரிட்டில் படித்து பாஸ் பண்ணி மருத்துவர் ஆகியிருக்காங்க. சரியா? மருத்துவர் ஆகிறது பெரிய யோகம் அப்படிங்கிற பாயிண்டில் நான் பேசலை. ஒரு படிப்புங்கிறது டிகிரிங்கிறது முடிச்சிருக்காங்க, அதுவும் மெரிட்டில் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இது எப்படிப்பா? அப்போ சனி எப்படி யோகத்தை கொடுத்தது?
அப்போது படிப்பை வந்து நல்லபடியாக முடிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெல்த் நல்லா இருந்திருக்கு, குடும்பம் நல்லா இருந்திருக்கு, ஃபைனான்ஸ் நல்லா இருந்திருக்குது. இது எல்லாம் சரியாக இருந்தால் தான் இந்த சனி தசை கரெக்டாக ஓடி அடையும். ஹெல்த்தோ ஃபேமிலியோ அடி வாங்குச்சுன்னா படிக்க முடியாது, ஃபைனான்ஸ் அடி வாங்குச்சுன்னா படிக்க முடியாது இல்லையா? அப்போது இது எல்லாமே சரியாக போனால் தான் படிக்க முடியும். அப்போ சரியாக போயிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த ஜாதகத்தில் ஏன் சோதிட விதிகள் மாறுபட்டு விட்டனவா அல்லது லக்னம் மாறிவிட்டதா, நீ பிறந்த நேரத்தை தவறாக கூறிவிட்டாயா, ஜாதகத்தை தவறாக கணித்து விட்டோமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் சரித்தான், அதெல்லாம் டபுள் செக் பண்ணி எடுத்தாச்சு. சரி, எப்படி இது வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போகலாமா? இதுக்கு நம்ம வந்து சப்த மாம்சம், அஷ்டவர்க்கம், அப்புறம் தசவர்க்கம், அந்த வர்க்கம், இந்த வர்க்கம்னு வரட்டுன்னு சொரிய வேண்டியதில்லை. சிம்பிளாக இதிலே எடுத்துக்கலாம். எது ராசி சக்கரத்திலே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சனி பகவான் யாருடைய சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள். சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கார். சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு பாக்கியாதிபதி. இந்த ஒரே பாயிண்ட் போதும். 9க்கு அதிபதி 9ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். சார் 9க்கு அதிபதியோட சேர்ற கிரகம் அத்தனையும், கனெக்ட் ஆகிற கிரகம் அத்தனையும் யோகம் செய்யும் சார். அந்த வகையில் சனி வந்து யோகத்தை செஞ்சாகணும். சரி, அப்போ 5க்கு அதிபதி சனி நீசமாகிறார். தான் பிறந்த இடத்த விட்டு இடம் மாறி போய் உட்காந்து படிக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. இடம் மாறி போய் தான் படிச்சிருப்பாங்க, குடும்பமே இடம் மாறி தான் உட்காந்து வந்திருப்பாங்க. சனி தசை. 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல, இந்த 6க்கு அதிபதி 8ல் மறையிறதுக்கு வருங்க. 5க்கு அதிபதி 8க்கு போகிறத விட யோகம். இப்போ என்ன சொல்கிற நீ, இன்னொரு வாட்டி சொல்லு அப்படிங்கணும் சார். 5ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறத விட 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறது யோகம். என்ன கணக்கில் தெரியுமா? 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்குள்ளே போனால் அது ராஜயோகம். 5க்கு அதிபதி 8க்கு போச்சுன்னா இடத்த விட்டு இடம் மாற வைக்கும், ஃபேமிலியை விட்டு பிரித்து வைக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ படிப்புக்காக ஃபேமிலியை விட்டு பிரித்து தான் வச்சிருந்துச்சு, அது பிரச்சனை இல்லை. அப்போ சனி வந்து பரணி காலில் உட்காந்ததுனால ஆட்சி பெற்றவனுடைய காலில் உட்காந்துருக்கார், உச்சம் பெற்றவனோட உட்காந்துருக்கார். 2 விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சனிக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய், அவர் அந்த சனியை பார்க்குறாரு. அந்த செவ்வாய்க்கு ஸ்தான பலம் இருக்குது. இது ரொம்ப நுணுக்கமாக போகணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. செவ்வாய்க்கும் ஸ்தான பலம் இருக்குது. அப்போ பாருங்க, இந்த சனி பயங்கர ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. அங்கே உச்சம் பெற்றவனோட உட்காந்துருக்கார், ஆட்சி பெற்றவனுடைய சாரம் வாங்கியிருக்கார், வீடு கொடுத்தவன் அந்த சனியை பார்க்குறார், வீடு கொடுத்தவனும் ஆட்சியானவன் வீட்டில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். பட்டு ஸ்ட்ராங் எது? இந்த சனி. அப்போ சனி தொழில், செவ்வாய் வைத்தியம். இந்த வைத்தியம் தொழிலை பார்க்குது, அதனால வைத்திய தொழிலுக்கு படிக்கிறாங்க. முடிச்சாச்சு. அப்போது அதுவும் மெரிட்டில். சார் இப்போ நம்ம சிம்பிளாக இந்த ஜாதகத்தை எடுத்துட்டா என்ன சொல்லுவோம்? 2ல் செவ்வாய் உட்காந்து சனி வாக்குது, அப்பனும் அம்மாலும் ஒத்து போக மாட்டாங்க, டைவர்ஸ் ஆயிடுவாங்க. 5ல் கேது நிற்கிது, லூஸ் சத்தியம் இருப்பேன், இல்லாட்டினாக்க மனநலம் சரியில்லாமல் இருப்பேன், அல்லது வந்து ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்கேன், 5க்கு அதிபதி நீசமாக போச்சு, இப்படியும் பேசிட்டு போகலாம். சார் இந்த நான் சொல்கிறேன் இந்த பலன் சரியாக வருதான்னு பாருங்கள். கணிப்பு கரெக்டு தான்ப்பா அப்படிங்கண்ணா. அதே இது இந்த பக்கம் இப்படி வருது இல்லை, இதனால கரெக்டாக வந்திருக்கான்னு வருங்க. கரெக்டாக தான் வரேன். அப்போது நம்ம படித்து வச்சுருக்கிறது எப்படி சார் படித்து வச்சுருக்கான்? நீங்களும் நானும் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், எத்தனை தண்டியாக தெரிஞ்சு வச்சுருக்கேன், அந்த முட்டுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கே குதிக்கிற குதி அடையங்க அப்பா. சரி, அப்போது இந்த ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம பலன் கணிக்கிறப்ப ஒரு ஜாதகம் வந்து வீக் ஆகிடுச்சு, அல்லது ஒரு கிரக நீசம் ஆகிடுச்சு, அல்லது வக்கரம் ஆயிடுச்சுங்கிறதுனால பெருசாக ஒன்றும் மனசு விட்றாதீங்க. ஏகப்பட்ட யோக வாக்கியத்தோடு அந்த ஜாதகம் உட்காந்துருக்கும். இன்னும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போனால் இன்னும் பிரமாதமாக பேசிக்கிட்டே போகலாம். நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே வரும்ல, அதனால் ஒரு ஷார்ட்டாகவே இருக்கட்டும், வெர்டிக்கல் வீடியோவாக. அப்போ மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.